சார் வணக்கம் சார். ஆ, வணக்கம். சார் இன்னைக்கான செய்தி பாத்தீங்கன்னா சவுகார் ஜானகி அம்மாவுடைய மறைவு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? சார், ரொம்ப ஷாக்கா இருக்கு. ம். அப்கோர்ஸ் அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்றது வேற. இருந்தாலும் திரைத்துறையில நிறைய பேர் டக்கு டக்குன்னு போயிடுறது ரொம்ப ரொம்ப இருக்கு கேட்கறதுக்கு. ஒவ்வொருத்தரா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஆர்பி சௌத்ரி சார், பாக்யராஜா சார், பாக்யராஜ் சார், ம். இது மாதிரி நிறைய அந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடின்னா இந்த கோவிட் பீரியட்ல நிறைய பேர் போனாங்க. ம். அந்த மாதிரி இப்போ நிறைய போயிட்டு இருக்காங்க. ம். ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. சௌகார் ஜானகி மேடம் என்னோட படம் 1-2 படத்துல தான் நடிச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாம் அந்த காலத்துல புகழ்பெற்ற நடிகைகள், தலை சிறந்த நடிகைகள். அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க அதாவது ஆங்கிலத்தை அந்த அந்த ட்ரெண்டோட, தட் இஸ் அந்த ஸ்டைலோட முழுமையா ஆங்கிலத்தை யூஸ் பண்றவங்க இல்ல. ஹீரோயின்ல அவங்க ஒருத்தர். உயர்ந்த மனிதன் படத்துல டைம் டு ஈட், டைம் டு டாக், டைம் டு ஸ்லீப் எல்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க இருந்ததுனாலதான் அது ரொம்ப எடுப்பா பேசப்பட்டது. அந்த மாதிரி ஒரு கையில ஆங்கிலம் பேசுற சினிமாக்காரங்கள்ல அதுவும் லேடியில அவங்க ரொம்ப தலை சிறந்தவங்க. என்ன இப்ப ரீசன்ட் டேஸ்ல கூட அவங்க பேட்டி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப வாய்ஸ் எல்லாம் அவ்வளோ தெளிவா இருந்தது. ரொம்ப ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு தோணல. பட் திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. இறுதியாக எப்ப சார் நீங்க பேசுறீங்க? அந்த நினைவுகள் உண்டாங்க? அது ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சுமா. நான் கொண்டாட்டம்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொண்டாட்டத்துல நடிக்கும் போதே அவங்களுக்கு வயசாயிருந்தது. பட் அதுக்கப்புறமா நான் எப்ப பேசினேன்றது ஞாபகம் இல்லம்மா எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த ஆழ்ந்த இரங்கல் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களை இழந்து வாடும் ரசிக பெருமக்களுக்கும். தேங்க்யூ. ரெஸ்ட் இன் பீஸ். வணக்கம் மேம். இப்போ இந்த 2026 பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் அடுத்தடுத்து இந்த பெரிய தலைகளான மறைவு, இதை எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த செய்தி கேட்கும் போது எப்படி மேம் இருக்கு? இறப்புங்கிறது இப்போ மனிதனுக்கு வரும். பட் ஆனாலும் நமக்கு பிடிச்சவங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்க கூடாதான்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஆளுங்களா நம்ம விட்டு போயிட்டு இருக்காங்க. மேம், சவுகார் ஜானகி அம்மாவோட பேசின நாட்கள் ஞாபகம் இருக்கா மேம்? எங்கேயாவது பார்த்த மாதிரி? அவங்களோட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல. படம் பேரு மறந்துட்டேன். நீங்க கூகுள் போனா கிடைக்கும். அவங்களோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். இல்லாம அவங்களோட வீட்டுல நிறைய ஷூட்டிங் நடக்கும். அப்போ சவுகாரம்மா வீடு ஷூட்டிங்னா அப்படி ஃபேமஸா இருந்தது. அப்போ எக்கச்சக்கம் ஒரு 50-60 படத்துக்கு மேல நாங்க ஷூட் பண்ணிருப்போம். நாங்க எக்கச்சக்கமா ஷூட் இருக்கும். அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள போயிருக்கேன், மீட் பண்ணிருக்கேன், போய் சாப்பிட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஷீ இஸ் அ வெரி குட் குக் ஆல்சோ. அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷான லேடி. அவங்களோட அந்த இங்கிலீஷும் அதுவும் எல்லாம் பேசுறது பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் கூட தோத்து போயிடும். அப்படி இருக்கும், அவ்வளவு கிளாஸியா. அதான். அப்புறம் அவங்களோட வைஷ்ணவியில அவங்களோட பொண்ணோட பொண்ணு நினைக்கிறேன், அவங்களும் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய கொஞ்ச நாள் கொஞ்சம் பேசி இருக்கேன் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் பாம்பே லைஃப், பசங்க அப்படின்னு வச்சுட்டோம். பட் அவங்க ரெஸ்டாரண்ட பத்தி என் ஃபேமிலியோட, நானு என் வீட்டுக்காரர் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிருக்கேன். அது அவங்கள பத்தி நம்ம சொல்லும் போது அந்த அடுத்த ஆத்து அம்புஜத்து தான் திடீர்னு ஞாபகம் வரும். இவங்க நிறைய படம். அப்புறம் அந்த பார்த்த ஞாபகம் இல்லையா, அந்த மூவிஸ் அவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கும். எவ்வளோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணி அமேசிங் லேடி. மேம் வணக்கம் மேம். பலம் பெரும் நடிகைன்னு சொல்லக்கூடிய நம்ம சவுகார் ஜானகி அம்மாவின் மறைவு, இதை எப்படி மேம் பாக்குறீங்க? முடியல, எனக்கு அது தாங்கவே முடியல. ஏன்னா நான் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் பண்றது, உயிருள்ள ரோஷா எல்லாமே அம்மாவோட வீட்டுல தான் நடக்கும். நான் நேற்றுதான் ஒரு குக்கரி ஷோல எந்த ஆர்டிஸ்டோட சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்டப்ப நான் சவுகார் அம்மா வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். ஏன்னா நான் நைட் அண்டே ஒர்க் பண்ணும்போது அம்மா தான் அவங்க சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட் வந்ததே இல்லை அப்படின்னு நேற்று தான் நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டு எனக்கு தாங்கவே முடியல.
பெரிய இழப்பு. ஏன்னா அவங்கதான் அந்த மேக் ஓவரா இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷ் நாலேஜபிள் பர்சனா இருக்கட்டும், அந்த மாடரேட்டான ஒரு அந்த காலத்துலயே அப்படி ஒரு லேடி, அவங்க ரொம்ப மாடர்னா திங்க் பண்றதா இருக்கட்டும், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சினிமானா எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு அவ்வளவு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த ஒரு தெய்வம் அவங்க. இன்னைக்கு தெய்வத்துக்கிட்டே போயிட்டாங்க. அவங்க நினைச்சு மனசு வருத்தப்படுறது தவிர எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அம்மா இல்லைன்ற கவலை இருக்கக்கூடாது. மேம் அதே மாதிரி இந்த 2026 பாத்தீங்கன்னா பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சார்னு அடுத்தடுத்து லெஜெண்டரின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருடைய மறைவு இது எப்படி மேம் பாக்குறீங்க? கேட்கும் போது எப்படி? உண்மையிலே இந்த 26 வந்து நிறைய பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வந்து இல்லைன்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப சங்கடமா இருக்குது. அவங்க எல்லாரோட ஃபேமிலியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இந்த சவுகார் ஜானகி அம்மா மறைவு எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இறுதியாக நடித்த தமிழ் படம் அப்படின்னா அது உங்களுடைய படம் பிஸ்கோத். அவங்களுடைய நடிப்பு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அந்த லாஸ்டா நீங்க பகிர்ந்துகிட்ட மொமெண்ட் இதை பத்தி ஷேர் பண்ணுங்க சார். உண்மையிலே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க நடிச்ச 400வது படம் பிஸ்கோத். நாங்க டைட்டில்லே வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்புறம் நாங்க அதை தான் போட்டோம். சவுகார் ஜானகி அம்மா நடிச்ச 400வது படம். அது வந்து எங்களுக்கு பெருமை, அவங்களுக்கு இல்ல. அவங்க வந்து எங்க படத்துல நடிச்சது எங்க ஒட்டுமொத்த யூனிட்டுக்கு பெருமை. சந்தானம்லாம் பயங்கர ஹாப்பி அவங்க கூட நடிச்சதுல. அவங்க வந்து 4 சிஎம் கூட நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா மேடம், கலைஞர் ஐயா அண்ட் எம்ஜிஆர் சார், என்டிஆர் அப்படின்ட்டு ஒரு ஆளுமை மிக்க அவங்க கூட நடிச்சிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ஷன்னா அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் சான்ஸே இல்லம்மா. அப்படி ஒரு நடிகை. உண்மையில அவங்களுடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கே மிகப்பெரிய இழப்பு அந்த அம்மாவோட இழப்புன்றது. அவங்க வந்து நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஷூட்டிங் டைம்ல வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்கள்ல எப்படிலாம் வந்து சினிமாவில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வரும்போதே வந்து ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட தான் வந்து அவங்க ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்க்குலாம் வந்து அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மார்னிங் 7 o'clock வந்துருவாங்க. அவங்களுக்கு கேரவன் தேவை கிடையாது. கேரவன் கொடுத்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க. அண்ட் வந்து ஷூட்டிங் சாப்பிட மாட்டாங்க. 7 o'clock அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கையில எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த ஹோம் ஃபுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து டைலாக்கா இருக்கட்டும், ஒரு ஷூட்டிங்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும் அவங்க. ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட்னா சவுகார் அம்மா தான். சார் வணக்கம் சார். பழம் பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் இந்த மறைந்த செய்தி கேட்கும் போது எப்படி சார் இருந்துச்சு? இது வந்து நான் இரங்கல் செய்தியே கொடுக்க போறது இல்ல. இரங்கல் செய்தி யாரு கொடுப்பாங்கன்னா, வாழ்ந்து எந்தவித பிரயோஜனம் இல்லாம செத்து போறாங்க இல்லையா, இல்ல திருட்டுத்தனம் பண்ணிட்டு செத்து போறாங்க, ஃப்ராடு பண்ணிட்டு, அவங்களுக்கு தான் இரங்கல் செய்தி. இது வந்து வாழ்வில் ஒரு தனி பெண்மணியாக சாதனை செய்த ஒரு மிகப்பெரிய பெண்மணியின் வாழ்க்கை. சோ அவங்க வாழ்க்கை செலிப்ரேஷன் செய்தியா தான் நான் அதை கொடுக்க போறேன். 94 வருஷம் வாழ்ந்து தனக்கென்று ஒரு தனி பெயர் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான பெண்மணி பற்றின இது செய்தி. ஏன்னா அந்த சவுகாரம்மா எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. அற்புதமா வாழ்ந்து அற்புதமா போயிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களை இனிமே போய் பார்க்க முடியாதுங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான். இந்த கடைசி 6 மாசம் போய் அவங்கள பார்க்கலையே. முந்தானத்து போய் ஐசியூல தான் நான் பார்த்துட்டு வந்தேன். அதுதான் ஒரு சின்ன வருத்தமே தவிர, அவங்கள பத்தி நினைக்கும் போது நம்ம ஒரு சந்தோஷம் வருது. உதாரண பெண்மணியா தான் நான் அவங்கள பாக்குறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்க எவ்வளவு கஷ்டத்தோட வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டத்தோட வந்தாங்க. ஆனா ஒரு தனி பெண்மணியா, ஆணாதிக்கம் அதிகமா இருந்த அந்த சினிமா உலகத்துல இத்தனை டிக்னிட்டியோட, மரியாதையோட, தனக்கென்று ஒரு தனி பாதை. அந்த காலகட்டத்துல சாவித்திரி இருந்திருக்காங்க, பத்மினி இருந்திருக்காங்க, சரோஜா தேவி இருந்திருக்காங்க, எவ்வளவு கிளாமர் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருந்தப்போதுல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எமோஷனுக்கு ஒரு ஹீரோயின்னு சவுகார் அம்மா பேர் வாங்கினது மிகப்பெரிய ஒரு சாதனை. எனக்கு அவங்கள வந்து இத்தனை வருஷமா தெரியுங்கிறது மறந்து போச்சு. எனக்கு இப்போ 76 வயசுமா. சோ எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் அவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் கிளப் டிராமால. அது வந்து என் வாழ்க்கையில எனக்கு முதல்ல முதுகுல கிடைச்ச ஒரு சின்ன பாராட்டு தட்டு அந்த அம்மா கொடுத்ததுதான். ஒரு இங்கிலீஷ் டிராமால, அதுவும் தமாஷு, நானும் மறைந்த நடிகை சந்திரகலாவும் நடிச்ச ஒரு சின்ன இங்கிலீஷ் டிராமா. அது ஒரு கிளப்புக்காக. அதுல வந்து என்னை பார்த்து தனியா கூப்பிட்டு என்னை பாராட்டிட்டு போனாங்க. நல்லா பண்ண, நீங்க ஒரு டிஃபிகல்ட் ரோல நல்லா பண்ண இந்த வயசுல நீன்னு சொன்னாங்க.
அது நான் மறக்கவே மாட்டேன். அவங்க எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிட்டே இருப்பேன் நான். அண்ட் எங்க குடும்பமும் அவங்க குடும்பமும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம சொல்லும் போது ஆர்டிஸ்ட பத்தி ஒரு கிளாஸி ஆர்டிஸ்ட் இவ்வளவு ஏன் சிவாஜி சார் சவுகார பத்தி என்னோட பேசும்போதெல்லாம் ஒரு கிளாஸ்ரா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த கிளாஸ் தனக்குன்னு ஒரு நடிகை சவுகார் ஜானகி அம்மா. அதான் அந்த அம்மா செட்டுக்கு வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு சின்ன மரியாதை ஒண்ணு வரும். அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கின ஒரு நடிகை. அண்ட் எல்லா ரோலையும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை. ஆரம்பத்துல அவங்க வெறுமை அழுமூஞ்சின்னு தான் அவங்களுக்கு பேர். அவங்க வந்தா அழுகாசின்னு தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணாங்க. அவங்க பண்ண காமெடியோ, அவங்க பண்ண டிக்னிட்டி ரோல்ஸ். சிவாஜி சார் பண்ண ஒரு 10 படம் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு 5-6 படம் டாப் பிக்சர்ல வந்து சவுகாரமா தான் இருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் திலகத்தோட அருமையான 100வது படத்துல அவங்க தான் இருந்தாங்க ஒளி விளக்குல. ரொம்ப ஒரு டிக்னிஃபைட் பர்சன். தன்னை தானே எஜுகேட் பண்ணி கொண்டாங்க. அவங்க வந்து இன்னும் யூனிவர்சிட்டியிலும் படிக்கல, உலகம் என்னும் பல்கலைக்கழகத்துல படிச்சு அவங்க பேசுற இங்கிலீஷ் யாரும் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கமாண்ட் இருந்தாங்க. சிங்கிள் மதரா இருந்து 3 பசங்களை பிரமாதமா வளர்த்து கொண்டு வந்தவங்க. சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சாங்க. அதுவும் ஆன்மீகத்திலயும் ரொம்ப ஈடுபாடு. புட்டபர்த்தி சாய்பாபா மேல அவ்வளவு பக்தி உள்ளவங்க. வீடியே அவங்களுக்கு எழுதி வச்சவங்க. அவங்க ஒயிட் ஃபீல்ட்ல தான் இருந்தாங்க பெங்களூர்ல, அந்த ஆசிரமம் பக்கத்துல. இப்போ ஒரு 6 மாசம் தான் இங்க வந்தாங்க. அதை நான் அப்ப போய் நான் பார்க்க முடியலையே அப்படிங்கிறது எனக்கு அப்போ ஒரு தவறான செய்தி கிடைச்சது. அவங்க யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு ஒரு தவறான செய்தி கிடைச்சது. அதனால நான் போல. இப்ப போய் ஐசியூல தான் பார்க்க முடிஞ்சது 2 நாள் முன்னாடி. பரவாயில்ல. ஆனா எனக்கு அதான் சொல்றேனே, எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அப்ப நான் டைரக்ட் பண்ண ஒரு படத்துல அவங்க ஹீரோயின், நான் அவங்கள டைரக்ட் பண்ற வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சது. என்னுடைய நாடகங்கள் கடைசி சாருகேசி நாடகம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு தட்டி கொடுத்து ஏதாவது என்கரேஜ்மெண்ட் சொல்லாதவங்க இல்ல. எங்க குடும்பத்துல ஒருத்தராதான் அவங்க பழகினாங்க. எங்க அம்மாவோட ஒரு தங்கை, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். சவுகார் ஜானகியை பத்தி சொல்லும் போது ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், எல்லார்கிட்டையும் மதிப்பு பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட். ஆணாதிக்கம் உள்ள இந்த சினிமா உலகத்துல தனக்கென்று ஒரு தனி வழி வகுத்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய லேடி ஆர்டிஸ்டுக்கு சவுகார் மாதிரி இருக்கணும் ஃபீல்டுன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பழகினாங்க. அதுதான் அவங்களுடைய கிரேட். லாங் லிவ், லாங் லிவ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம். சவுகார் ஜானகி அம்மா மறைவு, இது எப்படி சார் இருக்கு இந்த செய்தி கேட்கும் பொழுது? ஷாக்கா இருக்குமா. என் படத்துல முதல் படத்துல தொடர்ந்து இயக்குன முதல் படத்துல அவங்க நடிச்சாங்க. நான் அது ரொம்ப ஒரு கோஆபரேட்டிவான ஆர்டிஸ்ட், ரொம்ப டேலண்டட் பர்சன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ரொம்ப ஒரு குடும்பமா பழகுவாங்க. வீட்டுல ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு. அதனால அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க, அங்க கூட்டு போவாங்க. அப்புறம் அவங்க பொண்ணோட பொருள் வைஷ்ணவி நெத்தி அடியில நடிச்சா. நான் அதுல நெத்தி அடியில ஒரு போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன். நான் அதுல அப்போ அவங்களும் நல்ல ஆர்டிஸ்ட். இப்படி ஒரு நல்ல, அதாவது சகோதரியமா ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க, நான் தொடர் படம் நடிச்சேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அது எனக்கு ஒரு கம்பேக்கா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, தொடர் படம் பாத்தீங்களா நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்டிஸ்ட். அவங்க ஆர்டிஸ்டா வரும்போதே ஒரு குழந்தையோட வந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட வந்தாங்க, அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அதாவது ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் அவங்கதான். அதே மாதிரி அவங்களோட பாட்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே எவர் கிரீன் சாங், அந்த சாங் இளையராஜாவே பாட்டு சாங் இல்லையா. அந்த பாட்டோட வரிகள்லாம் இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இது மயங்குது எதிர்காலம், இந்த வார்த்தைகள்லாம் இளையராஜா சார் சொல்லி இருக்கிற வார்த்தைகளாவே. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். இங்கிலீஷ் அப்படி இல்லை, ஃபாரின் 7 பேர் பேசுவாங்க இங்கிலீஷ். அப்படி திணிக்கும். ரொம்ப பெரிய பெருசா காலேஜ் எல்லாம் படிக்கலாம் கூட நாலேஜ் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை இறந்தது. எனக்கு என்ன சொல்ல, சரதி அம்மா அப்படி சௌகரியம் எல்லாரும் என் கூட பழகணும், நல்லா பழகணும். அது மாபெரும் இழப்பு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்ற ஆறுதல் சொல்லணும். அவங்க ஆன்மா சாந்தி அடையவும் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார். சவுகார் ஜானகி அம்மாவுடைய மறைவு, இறுதியாக பிஸ்கோட் படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க. அந்த நடிப்பு, அவங்க கூட நடிச்சது பத்தியும் இந்த மறைவு பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சார். மன்னிக்கணும், அவங்க என் கூட அவங்க நடிச்சாங்கன்னு சொன்னீங்க, அவங்களோட நான் நடிச்சேன்னு சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட மறைவு வந்து திரையுலகத்திற்கு வந்து ஒரு இழப்பு தான். நான் வந்து ஷூட்ல இருக்கேன், இப்போ டெக்ஸ்லா மூவில ஷூட்ல இருக்கேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய படம் ஷூட்ல இருக்கேன்.
எனக்கு இந்த நியூஸ் இப்போ தான் சொன்னாங்க. இது ரொம்ப என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, வருத்தத்தை அந்த குடும்பத்தாருக்கு சொல்றேன். எல்லாருமே வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போறாங்கன்னு தெரியல. எல்லாருக்காகவும் ஒரு ஒரு தனி இடம் வச்சுட்டு இருந்தேன். பாரதி சார் ஆகட்டும், பாக்கியராஜ் ஆகட்டும், மிஸ்டர் டெல்லி கணேஷ் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு தனித்தனி இடம் வச்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லாருமே நம்ம விட்டு போகும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த வேதனையை அந்த ஃபேமிலியோட சேர்ந்து நானும் பகிர்ந்துக்கிறேன். அந்த ஆன்மா வந்து சாந்தி அடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.